விரிசல் நடக்குது, மக்கள் செத்து போகிறாங்க, இறந்து போகிறாங்க, மூச்சு திணறல் ஏற்படுது. அந்த இடத்துல அவர் இல்லாமல் உளுந்தடிச்சு ஓடுறாரு. ஃப்ளைட் ஏறி அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி நிற்க முடியாமல் ஓடுறவர் கட்சியில் நின்னாக்கா எப்படி நிற்பார்? இவர் நம்பி எப்படி ஓட்டு போடுறது? இவர் நடிச்சிருக்காரு, இவரோட ரசிகருங்கிறதுனால எல்லாத்தையுமே கொடுக்க முடியுமா? எதை நம்பி கொடுக்க முடியும்? ஸ்பாட்டுக்கே வரல. 3 நாள் ஓட்டு போடுவீங்களா? 3 நாள் ஆகுது. இப்ப கூட வந்து என்ன இதுன்னு அந்த வீட்ல போய் பார்க்கல, கேட்கல, ஒண்ணுமே இல்ல. போகாம வீட்லயே உட்கார்ந்துட்டு அறிக்கை விட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு வீடியோ போட்டா நடிச்சு பேசுறது கண்ணுக்கு நேரா தெரியுது. நடிக்க தான் செய்வாங்க. உண்மை அப்படி உண்மையா இருந்தா போய் பார்க்கலாமே. எத்தனையோ விஷயத்துக்கு போய் நேராவது பார்த்துருக்கீங்க. நீட் எக்ஸாமுக்கு பார்த்துருக்கீங்க, துப்பாக்கி சூடு பார்த்துருக்கீங்க, சொன்னதுதான் துப்பாக்கி சூடு பார்த்துருக்கீங்க. எந்தெந்த விஷயத்துக்குலாம் நேரடியாக ஒரு வீட்டையும் தனித்தனியாக பார்த்துனீங்க. இங்க ஏன் போக மாட்டீங்க? கேட்டா மெசேஜ்ல சொல்றீங்க, அங்க போனா அவருக்கு சேஃப்டி கிடையாது. இத்தனை கோடி ரசிகர் வச்சிருக்காரு, அவருக்கா சேஃப்டி கிடையாது? என்ன சார் கதை விடுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அதே ரிப்ளைல வருது, அவர் வந்து சேஃப்டிக்காக போயிட்டாராம். அவர் வந்து ஏதாவது உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மாநாடெல்லாம் வெடிக்குமா? அப்போ 40 உயிர் போச்சுன்னா அதுக்கு என்ன ஆச்சு? சொல்றேன்ல, உங்க உயிர்னா மத்தவங்க உயிர்னா என்ன கேட்கறது? கேட்டா தப்புன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றது இல்ல, கேட்கத்தான் செய்வோம். நாங்க எந்த அரசியலும் இல்ல, யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. கிடையாதுங்க. பூச்சாண்டி வேலை காட்டுறதெல்லாம் வேற எங்கேயாச்சும் காட்டிங்க. இங்க யாருக்கும் பயம் கிடையாது. நான் ஓப்பனா சொல்லணும்னா விஜயை விட டிஎம்கே எவ்வளோ பெட்டர். ஆமா, ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு சொல்றேன், நேற்று சொல்ல, இன்னைக்கு சொல்றேன். ஒரு பிரச்சனைனா அதை ஃபேஸ் பண்ணணும், உளுந்தடிச்சு ஓடக்கூடாது. இதுல ஒன்றும் கிடையாது. நீ யாரை வேணாலும் எவ்வளோ திட்டுங்க, யாரா இருந்தாலும் சரிதான். ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணணும். என்ன ஆச்சு, எப்படி என்ன ஆச்சு, என்ன இது நம்ம மேலே ஃபால்ட்டா, யார் மேலே ஃபால்ட்டு என்னன்னு நின்று விசாரிக்கணும், களத்தில் நிற்கணும். உங்க ஆள் மாதிரி தெரிச்சு ஓடக்கூடாது. இதே படமா இருந்தா 100 பேர் கூட தைரியமா விஜய் ரசிகர்கள் சொல்றேன். அவ்வளோ அறிவு இருக்கிற நீங்க 40 உயிரை பத்தி பேச மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணாலும் நீங்க ஆட்சிக்கு வாங்க, நாங்க உங்களை முன்னேற்றிடுறோம், நாங்க உங்களை காப்பாத்திடுறோம் வாங்கங்கிறீங்க. எதில் வச்சு நீங்க சொல்றீங்க? எந்த ஆட்சிக்கு? ஒரு ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. அவர் வராரு, வரல, வாய்ப்பு இல்ல. வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியுமா என்னன்னா தெரியாது. அமௌண்ட் கொடுத்தா நாங்க பேசலங்க. இங்க என்ன தோணுதோ அதைத்தான் நாங்க பேசுறோம். அமௌண்ட் கொடுத்தலாம் நாங்க பேசல. யார்ட்டி அமௌண்ட் வாங்கணும்னு எங்களுக்கு அவசியம் கண்டென்ட்காகவும் பேசல. எங்களுக்கு ஆண்டவன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே கொடுத்து தான் இருக்கு. நல்லபடியா நாங்க இருக்கோம். யார்ட்டி போய் பிச்சை எடுக்கணும், அவன் கொடுக்குற காசை வாங்கி நாங்கள் இது பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம். உங்களுக்கு அவசியம் உண்டுன்னா அது உங்களோடது, எங்களுக்கு அவசியம் கிடையாது.